search engine na என்னன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறமா LLM, then why it LLM hallucinates, in RAG architecture, fine tuning in the RAG model, then about false positive and false negative. Okay. Then mini RAG model create பண்ண கொடுத்தீங்க. அது பண்ணீங்களா? எல்லாரும் முடிஞ்சதா? இல்ல மேம், அது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. ஓகே, சரி. அது டவுன்லோட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க் இன்னொன்று வாங்க ட்ரை பண்றேன், அதுல ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஜீவரத்னம், நீங்க சொல்லுங்க. மேம் லாஸ்ட் கிளாஸ் ஓவர்லாப்பிங்னா என்னன்னு பார்க்க சொன்னீங்க மேம், அதை பற்றி பார்த்தோம் மேம். ஓகே. அப்போ இந்த சங்கிங் எம்படிங்னா என்னன்னு பார்த்தோம் மேம். அப்புறம் எப்படி ஒரு மாடலை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் போட்டு ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்லாம் படித்தோம் மேம். ஓகே, இந்த ஸோ கணேஷ், நீங்கள் சொல்லுங்க. மேம் நான் லாஸ்ட் கிளாஸோட வீடியோ பார்த்தேன் மேம். அதில் நீங்கள் ஜங்கிங்ஸ் எம்பிளிங்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி சொன்னீங்க மேம். அது லாஸ்ட்ல நீங்க ஓவர்லாப்பிங்லாம் கான்செப்ட், அந்த ஓவர்லாப்பிங் கான்செப்ட் பாக்குங்க. இப்ப நான் பாத்துருக்கேன் மேம். ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுறத நான் பாத்துருக்கேன். ஓகே. எஸ் மேம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து சங்கிங்கோட சிமிலாரிட்டிஸ், அப்புறம் வந்து அது எப்படி நம்ம டைரக்டா வந்து அதை ஸ்ட்ரிங்கா கொடுத்து எப்படி வந்து அதை நம்ம சிமிலாரிட்டி செக் பண்ணோம், அப்புறம் தனியா கொஸ்டினா பாஸ் பண்ணி செக் பண்ணோம், அதெல்லாம் இருந்துச்சு மேம். தென் லாஸ்டா வந்து ஓவர்லாப்பிங் அதெல்லாம் இருந்துச்சு மேம். நம்ம எந்த மாடல், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா நம்மளுக்கு ரேக் வந்து எப்படி அக்யூரேட்டா ரிட்ரைவ் பண்ணுங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே. லக்ஷ்யா. எஸ் மேம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி பண்ணதுல அந்த ரேக்ல ஒரு இன்புட் கொடுத்துருந்தோம்ல மேம், டெக்ஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம கொசைன் சிமிலாரிட்டிஸ் செக் பண்ணோம். அண்ட் தென் கிராஃப் போட்டு பார்த்தோம் மேம். நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன் மேம். ஓகே, வெரி குட். ஓகே, உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, உங்க லேப்டாப்ல எல்லாம் பண்ண முடிஞ்சது உங்களால? எஸ் மேம். ஓகே, சரி. ஸோ ஐம் அகெயின் ஷேரிங் மை ஸ்க்ரீன் டு கண்டினியூ ஃப்ரம் லாஸ்ட் டைம். கொஞ்சம் கான்செப்ட்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு தென் வி வில் டாக் அபவுட் அதர் டாபிக்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்ததுல வந்து நம்ம என்ன சொன்னோம், அந்த நம்ம கேட்ட கொஸ்டின் நம்ம கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் நம்ம வந்து அது ஆன்சர் பண்ணுது, ரைட்? ஏன் வந்து நம்ம கேட்டதை வச்சு ஆன்சர் பண்ணுது? வை? நம்ம ப்ராம்ப்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? Tell me, who knows the answer? அது அதுகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாம நமக்கு எடுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு why is it answering? Who can tell me? எது அவுட்புட்டா தரணும்னு அதுக்கு தெரியாதுல்ல மேம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுல ரிலேட்டடா இருக்கிற டேட்டாவை தான் அதை கம்பேர் பண்ணி அவுட்புட்டா நமக்கு தரும் மேம். ஏன் அந்த மாதிரி பண்ணுது? Like, is there anything specific that we did to do that? இப்போ நம்ம கொடுக்குற கொஸ்டினை அது வந்து வெக்டரா மாத்தி நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த சங்க்ஸ் வந்து அதோட எது ரிலேட் ஆகுதோ அதை கெட் பண்ணி கொடுக்கும். ஓகே, கணேஷ், நீங்க சொல்லுங்க. நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் அது கிட்ட இல்லாதப்ப நம்ம கொடுக்குற அந்த கண்டெக்ஸ்ட்ல இருந்து அதை நான் ஆன்சர் ஜெனரேட் பண்ணி சொல்லுவேன். நீங்க வந்து நான் ஒரு செல்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை படிச்சுட்டு மறுபடியும் ட்ரை டு ஆன்சர். இப்போ நான் ஷேர் பண்றேன் இல்லையா ஸ்கிரீன்ல? What is standing out for you? Anybody?
அந்த ப்ராம்ப்ட்ல என்ன இருக்கு அங்க? Who can read? Since we have given the prompt that using the context below, Correct. it is giving the answer Right. So in the main thing related. வந்து நான் இங்க வந்து சொல்றேன், ஆன்சர் த கொஸ்டின் யூசிங் த கான்டெக்ஸ்ட் பிலோன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா நீ உன்னுடைய சுயபுத்தியை யூஸ் பண்ணாத, இங்க இருக்கிற கான்டெக்ஸ்ட வச்சு இந்த ஆன்சரை கொடுன்னு சொல்றேன். ரைட்? இப்ப நான் இங்க வந்து கான்டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்கேனா? என்ன கொடுத்துருக்கேன் கான்டெக்ஸ்ட்? இல்ல ஒன்னும் கொடுக்கல. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? வாட் இஸ் தி அட்டெண்டன்ஸ் ரிக்வயர்மெண்ட். இப்போ இந்த ப்ராம்ப்ட் இதை கொடுத்துட்டு ஆன்சர் ஒன்லி ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் பிலோன்னு சொல்லிட்டு கான்டெக்ஸ்ட் ஒன்னும் கொடுக்காம நான் கொஸ்டின் கேட்கறேன். இப்போ இதை வந்து நான் லாமா 3க்கு அனுப்பி நான் வந்து கேட்கறேன். ஸோ என்ன வரும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஆன்சர் இதுக்கு? கெஸ் பண்ணுங்க. நத்திங், எதுவுமே வராதா மேம்? நீங்க வந்து ஒரு ஹியூமனா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, ஏய் நீ வந்து இந்த கொடுத்துருக்கிற பேசேஜ் வச்சுதான் நீ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசேஜ் ஒண்ணுமே கொடுக்காம கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் வரும்? தெரியாதுல்ல உங்களுக்கு. நீ ஒண்ணுமே கொடுக்காம கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி, how can they answer? They cannot answer, right? So I'm going to run this and see what will happen. என்ன சொல்லுது? somebody read it. I apologize, but there is no provided context. Could you please provide more information or clarity what you are referring to? I will be happy to help once I have a better understanding of the topic. So what is it doing? அது வந்து ட்ரெயின் ஆகி வந்திருக்கு, அதுக்கு பேச தெரியும் உன்னோட, ரைட்? சோ அது வந்து ரொம்ப அழகா 4-5 சென்டென்ஸ் கொடுத்து உனக்கு ஆன்சர் பண்ணிருக்கு. ஆனா நீ கேட்ட கேள்விக்கு அது பதில் கொடுக்கல, ரைட்? Do you guys understand? LLM comes with its own smartness, right? நம்ம வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறோம். நீ வந்து நான் கொடுக்குற கான்டெக்ஸ்ட வச்சுதான் நீ ஆன்சர் பண்ணணும்னு சொன்னதுனால அது வந்து இட் இஸ் கிவிங் யூ ஆல் தி இன்ஃபர்மேஷன். Do you understand? ஓகே. சோ இப்போ இது நான் இப்ப என்ன பண்ண போறேன், இங்க வந்து நான் கான்டெக்ஸ்ட் கொடுக்க போறேன். Students must maintain 75% attendance. Medical leave requires doctor's note ன்னு சொல்லிட்டு what is the attendance requirement கொடுத்து இப்போ அந்த கான்டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ I am repeating the same thing and I am asking the question. So what will happen now? Context ஏத்த மாதிரி அத ஆன்சர் பண்ணோம். கரெக்டா? சோ ரன் பண்ணலாமா? சோ என்ன சொல்லுச்சு? somebody read it for me, someone else. யாராவது படிங்கப்பா, என்ன சொல்லுச்சு? பேர் கூப்பிடணுமா? யூ நீட் டு ஹேண்ட்ஸ் அப் லைக் வாலண்டியர். According to the context, the attendance requirement is 75% attendance. Right? So do you think this is the right answer based on the context we provided? Yes, ma'am. Okay. So what am I trying to prove here? I'm saying that LLM itself வந்து அது ஒரு ஸ்மார்ட்னஸோட வருது. உன்னால அதுகிட்ட நீ பேச முடியும். ஆனா நீ வந்து கண்ட்ரோல் பண்ற. என்ன கண்ட்ரோல் பண்ற? எந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீ அதை ஆன்சர் பண்ணுன்றதை கண்ட்ரோல் பண்ற. So I want you to make sure you understand it's not about only the text we are providing. அதுக்கா பிரெயின் இருக்கு. அதனாலதான் அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஐ அப்பாலஜைஸ், நீ எனக்கு கான்டெக்ஸ்டே கொடுக்கல, நீ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் வளவளான்னு பேசுது, ரைட்? It's explaining all that because it knows how to converse and how to understand the natural language processing இருக்கு அதுகிட்ட. Okay, so that's what I was trying to highlight here. Okay, next இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இது என்ன சொல்றேன்? இப்போ வந்து நான் கான்டெக்ஸ்ட் அண்ட் query வெளியில எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் மஸ்ட் மெயின்டைன் 75% attendance. மெடிக்கல் லீவ் ரெக்வயர்ஸ் அ டாக்டர்ஸ் நோட். query வந்து வாட் இஸ் நீடட் ஃபார் மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அனுப்புறேன். ஸோ do you guys think it will answer?
லெட்ஸ் ஆஸ்க் ஒன் பை ஒன். ஸோ நான் வந்து கீழேருந்து போகிறேன். இருங்க வரேன். ஸோ யார் இங்கே அட்டென்ட் பண்ணுவாங்க? ரித்திகா, நீங்கள் சொல்லுங்க. வாட் டு யூ திங்க் த ஆன்சர் வில் பி ஹியர்? Ma'am, the second line, medical leave requires a doctor's note. That line only it will shows output. அது வரணும், கரெக்டா? Yes, ma'am. ஸோ ரன் பண்ணலாம் இப்போ. ஓகே. ஸோ என்ன வந்தது ஆன்சர்? நீங்களே படிங்க ரித்திகா. Yeah, doctor's note. Doctor's note. So correct வந்துருச்சு, right? Based on that, it is giving me. Okay. So you guys now understand what is context. நான் சும்மா refresh மாதிரி தான் பண்ணேன். இந்த கான்செப்ட் நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். So I want to make sure you understand all of that, right? புரிஞ்சிடுச்சுல்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே. நான் வந்து லாஸ்ட் டைம் சொல்லி இந்த லேங் செயின் பத்தி சில பேர் சொன்னீங்க, உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க, சில பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. So how many of you know about லேங் செயின் framework? Raise your hand if you know. யாருக்கும் தெரியாதா லேங் செயின்? ஓகே, which is good. Okay. So லேங் செயின் அப்படிங்கிற ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் எஸ் மேம், கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ என்ன சும்மா கெஸ் பண்ணுங்க. வாட் டு யூ திங்க் இஸ் லேங் செயின்? Any guesses? இப்ப நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம்? கோடெல்லாம் எடுத்து அதை வந்து சங்கிங் பண்ணி எம்படிங் பண்ணி அதை வந்து வெக்டர் ஸ்டோரா மாத்தி அந்த வெக்டர் ஸ்டோர்ல இருந்து நியரஸ்ட் கான்டெக்ஸ்ட் ரிட்ரீவ் பண்ணி அதை வந்து கொஸ்டினோட அனுப்பி ஆன்சர் வாங்கணும், கரெக்டா? இவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ணோம்ல, ஒன்னா ஸ்டெப் பண்ணோம், ரைட்? ஸோ லேங் செயின் வந்து என்னன்னா அது எல்லாத்தையும் நமக்கு ஈஸியா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இட் இஸ் பேசிக்கலி இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் தட் ஹெல்ப்ஸ் யூ பில்ட் அப்ளிகேஷன் யூசிங் LLMs. புரிஞ்சுதா? ரைட்? அது என்னென்ன பண்ணுதுன்னா இட் வில் கனெக்ட் த மாடல் டு த டாக்குமெண்ட்ஸ். நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல என்ன கொடுத்தோம்? அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், கரெக்டா? அப்புறமா நம்ம வந்து வெக்டர் ஸ்டோர்ல ஸ்டோர் பண்ணோம். அப்புறமா நம்ம LLM கால் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மல்டி ஸ்டெப் லாஜிக் வச்சிருந்தோம், அந்த எம்படிங், அந்த சிமிலாரிட்டி சர்ச் பண்றது, இதெல்லாம். ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணோம்? சங்கிங் லாஜிக் நம்மளே எழுதணும், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன சொன்னோம்? மொத்தமா ஹோல் டாக்குமெண்ட்டை ஒரு சங்க் பண்ணலாம், இல்லைன்னா வந்து சும்மா 50 கேரக்டர்ஸ் ஒரு சங்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு லைனை ஒரு சங்க் பண்ணலாம்னா நம்ம அது பண்ணோம், ரைட்? Instead, you can take the help of LangChain to do that. Similarly, நம்ம வந்து என்ன பண்ணோம்? எம்படிங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணோம் ஒரு வெக்டர் ஸ்டோர்ல. அப்புறமா நம்ம சர்ச் பண்றதும் நம்ம தான் பண்ணோம். எல்லாமே வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பும் நம்ம கோட்ல நம்ம பண்ணோம், ரைட்? ஸோ இது பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க, ரைட்? இப்போ நீங்க வந்து லைப்ரரிஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு பைத்தான்ல? ஸோ அதனால LangChain அப்படிங்கிற ஒரு லைப்ரரியில நிறைய இது நமக்கு வேண்டியதெல்லாம் அதுல இருக்கு. Okay, so that is what I'm going to introduce to you right now. Okay, makes sense so far? Any questions? Okay, so இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, so again if you I think கஸ்தூரி நீங்க உங்களால முடிஞ்சது சொன்னீங்க இல்லையா லாகின் லோட் பண்றதுக்கு. ஸோ நீங்க LangChain வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்களோட லேப்டாப்ல if you want to do this. Okay, so இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து you can see here. So நான் LangChainல இருந்து you know how to do the imports, correct, from the library. So இதெல்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் வேணும். ஓகே, நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பேஜ்ல நான் உங்களுக்கு அப்லோட் டிஸ்கார்ட்ல கொடுக்குறேன் இந்த ஃபைலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல? instead of us doing all the splitting and the logicலாம் நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்? recursive character text splitter அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல 2 வேரியபிள்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். எனக்கு சங்கிங் சைஸ் வந்து 500 வேணும், சங்க் ஓவர்லேப் வந்து 50 வேணும்னு சொல்லிட்டு இது நீங்க மாத்திக்கலாம் உங்களோட இஷ்டத்துக்கு. பட் பேசிக்கலி இட் இஸ் ஹெல்பிங் யூ டூ த ஸ்பிளிட்டிங் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் or text, whatever it is. புரிஞ்சுதா?
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதானே பண்ணோம் லாஸ்ட் டைம். நம்ம அதையும் நான் ஓப்பன் பண்றேன். ஆக்சுவலி இஃப் யூ ரிமெம்பர், நம்ம வந்து ஞாபகம் இருக்கு தானே உங்களுக்கு, லாஸ்ட் டைம்ல நான் காமிச்சது பைத்தான்ல நம்ம பண்ணோம் சங்கிங். Do you guys remember all of that? Yes, ma'am. Right? அதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்பிளிட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம், ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், எம்படிங்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு மாடலை கூப்பிட்டு அதை ஸ்டோர் பண்ணோம். ரிமெம்பர் ஐ வாஸ் ஷோயிங் யூ எம்படிங் எப்படி பண்ணணும். ஒரு இதையும் வந்து அது ஒரு நம்பரா மாத்தோம். நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, 1 பாயிண்ட் அந்த மாதிரி ஏதோ நம்பரா வந்தது நமக்கு லாஸ்ட் டைம். அதெல்லாம் நம்ம பண்ணாம ஹக்கிங் ஃபேஸ் எம்படிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. Right? We are taking that from the LangChain in Hugging Face embeddings. So, இப்போ இந்த வந்த docs, whatever we got by splitting, we are just sending that to the embedding. And then we are getting the embedding stuff. See how easy it is now by using that LangChain library. We are just, instead of நம்ம கையால எழுதாம நம்ம அந்த library யூஸ் பண்ணிக்கிறோம். Okay? அதுக்கப்புறமா இங்க வந்து retriever. நம்ம if you remember the architecture, we said like எம்படிங் ரெட்ரீவர். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து மாடலை வந்து மிஸ்ட்ரல்னு சொல்லிட்டு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்றோம். இங்க ரெட்ரீவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆஸ் ரெட்ரீவர். இப்போ இங்க என்ன பண்றோம், இந்த ரெட்ரீவல் QA அதுவும் இங்க இருக்கு பாருங்க, செயின்ஸ்ல இருந்து LangChainல இருந்து வாங்கி இந்த இடத்துல எந்த LLM அனுப்புறோம், மிஸ்ட்ரல் அனுப்புறோம், ரெட்ரீவர் எது அனுப்புறோம், இந்த இடத்துல இருக்கிற இந்த டேட்டா பேஸ், இந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல இருந்து ரெட்ரீவ் பண்ணிக்கோன்ற அந்த லிங்கையும் நம்ம அனுப்புறோம். புரிஞ்சுதா? ஏன்னா நமக்கு இந்த டிபில தான் நம்மளுடைய வெக்டர் ஸ்டோர் இருக்கு, which is our context, our knowledge, right? அந்த நாலெட்ஜும் இந்த லாங்குவேஜ் மாடலையும் நம்ம அனுப்பி இந்த QAன்ற அந்த இதுவை வந்து ரன் பண்றோம் with what is the attendance requirement. So do you guys understand, compare between these two? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நான் வந்து சங்கிங் இதெல்லாம் பண்ணலை, ரைட்? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி, அதனால ஐ ஸ்கிப்ட் ஆல் ஆஃப் தட். பட் வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் நோ இஸ், இதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணி நான் எந்த கோடு எந்த நாலேஜ் வேணா நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். By adjusting, if I want to adjust my chunking size, chunk overlap, I can do, but I'm just using the existing libraries. Make sense? Okay, va? Yes. இப்ப நான் இதை இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை வந்து பிளே பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க என்ன பண்றேன், இந்த இடத்துல சும்மா டெக்ஸ்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் மெயின்டைன் 75% அட்டெண்டன்ஸ், மெடிக்கல் லீவ் ரெக்வயர்ஸ் அ டாக்டர்ஸ் நோட்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இது ஃபைலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து வாட் இஸ் தட், ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதே தான் இப்போ இங்க இருக்கிறதே தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி வாட் இஸ் த அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட் நான் கேட்கிறேன், ரைட்? ஸோ என்னுடைய இந்த டெக்ஸ்ட்டை அது வந்து அதுவே சங்க் சைஸ் 100 சங்க் ஓவர்லாப் 20 வச்சு ஸ்பிளிட் பண்ணி வெக்டர் ஸ்டோர்ல போட்டு அந்த இந்த கொஸ்டினுக்கு தேவையான இதுவை கான்டெக்ஸ்ட் ரெட்ரீவ் பண்ணி எல்லாம் பண்ணிடுது. ஸோ இட் இஸ் நவ், see, I didn't worry about the context and all of that here, right? I did not retrieve the context. I'm using the libraries to do all of that. Do you see the difference? Yes, ma'am. That makes your life easier. But நான் இது ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னர் ஒர்க்கிங் புரியாதுன்றதுக்காக தான் நான் வந்து பிரிச்சு ஒண்ணா காமிச்சேன் எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. ஓகே, எதுவுமே புரியாம நீங்க ஜஸ்ட் இது போட்டு இது போட்டா வந்துரும் அப்படின்னா உங்களுக்கு you won't understand, right? Each of these what they are doing, but now you know exactly what it is doing, right? ஸ்பிளிட் பண்ணுது, எம்படிங்கா மாத்துது, வெக்டர் ஸ்டோர்ல போடுது, ரெட்ரீவ் பண்ணும்போது என்னோட கொஸ்டினை வெக்டரா மாத்தி அதனோட ரெட்ரீவ் பண்ணுது, அதனோட க்ளோசஸ்ட் அதை கான்டெக்ஸ்டா யூஸ் பண்ணி LLM கணிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுது. All of those steps are done within these 5 lines. Okay? Any questions? புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைன்னா புரியலன்னா கேள்வி கேளுங்க. ஓகே, யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, குட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆப்பிள்ஸ் ஆர் ரெட் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? இஃப் யூ ஹவ் சீன் த வீடியோ ஆல்சோ யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து ஆப்பிள் வந்து இதுவும் இருக்கு, ஃப்ரூட்டும் இருக்கு, ஆப்பிள் வந்து ஐபோனும் இருக்குன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ரிமெம்பர் தட் கான்டெக்ஸ்ட்? Yes, ma'am.
எஸ், ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம், எங்கே போயிட்டேன் என்னோட இது? I lost my video. Okay, right there. Okay, so இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆப்பிள்ஸ், நான் வந்து சும்மா அந்த சென்டென்சஸ் நான் உங்களுக்கு படிச்சதெல்லாம் இங்க போட்டிருக்கேன். ஆப்பிள் கலர்ஸ் ஆர் ரெட், கிரீன் அண்ட் எல்லோன்னு வச்சுக்கலாமா? ரெட், கிரீன் அண்ட் எல்லோ. Apple tastes sour. Mangoes are sweet. Mangoes are yellow in color. Apple iPhone is the most expensive phone. T20 World Cup is hosted by India and Sri Lanka. சும்மா நான் பாட்டுக்கு என்னமோ போட்டிருக்கேன். ஸோ வேற ஏதாவது couple of sentences கொடுங்க நீங்களே. வேற ஏதாவது? Anybody? Kanesh, நீங்க சொல்லுங்க. Some facts that you want to give. Are you there, Kanesh? Yes, ma'am. நம்ம இதை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நம்ம இதை வச்சு நம்ம கேள்வி கேட்க போறோம். ஸோ ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஃபேக்ட் கொடுங்க. ஃப்ரூட்டை பத்தி இருக்கலாம், போனை பத்தி இருக்கலாம், எதை பத்தி வேணா இருக்கலாம். ஆர் சம்திங் நியூ டாபிக் ஆல்சோ. ஓகே, பாலாஜி சொல்லுங்க. சொல்லுங்க கணேஷ். Grapes is purple. Grapes color is purple. Okay, grapes. Okay, grapes color is purple. Okay, பாலாஜி நீங்க சொல்லுங்க. There are 7 wonders in the world. Okay, there are 7 wonders in the world. சரி வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்? சேம் திங். இந்த கோட் வந்து எக்ஸாக்ட்லி சேம், ரைட்? ஐ டென்ட் சேஞ்ச் எனிதிங். ஸோ நான் சும்மா வந்து ஐம் ட்ரையிங் மை கொஸ்டின்ஸ். இப்போ ரைட் நோ வந்து வாட் ஆர் த ஃப்ரூட் கலர்ஸ்ன்னு போடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்து நான் ஃப்ரூட்ஸை பத்தியும் எழுதியிருக்கேன், வேர்ல்ட் கப் பத்தியும் எழுதியிருக்கேன், 7 wonders-உம் இருக்கு, ரைட்? ஸோ லெட்ஸ் see how it works. So it சொல்லுது, the fruits mentioned in the context are apple, which can be red, green or yellow, mango yellow and grape purple. Do you guys see that? So இப்ப என்ன ஆயிருக்கும் behind the scenes? Can you guys explain to me? யார் explain பண்றீங்க? Hand raise பண்ணுங்க. Somebody. Okay, கணேஷ் சொல்லுங்க. எக்ஸாக்டா என்ன நடக்கும் இந்த கொஸ்டினை வச்சு? நம்ம கொடுத்த அந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சங்கிங்ல இருந்து அந்த ரெக்கர்சிவ் கேரக்டர் ஸ்பிளிட்டர் மூலமா வந்து அந்த சங்கா வந்து ஸ்பிளிட் பண்ணிச்சு மேம். ஸ்பிளிட் பண்ணிக்கிச்சு. செகண்ட் வந்து அந்த வந்து சங்க்ஸ் வந்து எம்பிடிங்ஸா வந்து அந்த டிபில ஸ்டோர் பண்ணிக்கிது. ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து இப்ப क्वेश्चनல சொல்லுங்க. இப்ப நான் क्वेश्चन வந்து வாட் ஆர் தி ஃப்ரூட் கலர்ஸ்னு கேட்டேன்ல, அப்ப என்ன நடக்கும்? ஃப்ரூட் கலர்ஸ்னு கேட்ட உடனே அந்த क्वेश्चனை வந்து அது வந்து எம்பிடிங்ஸ் என்கோட் பண்ணிக்கிட்டு அந்த என்கோடோட நம்பர்ஸ் வந்து அந்த டிபில கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற அந்த எம்பிடிங்ஸ் நம்பர் இதோட நியரஸ்ட் வழியா மேட்ச் ஆகுதோ அந்த கான்டெக்ஸ்ட வந்து இங்க வந்து நமக்கு டெக்ஸ்டா வந்து காட்டுது மேம். So என்னென்னலாம் அனுப்பிச்சிருக்கோம்? ஆப்பிள் கலர்ஸ் ஆர் ரெட், கிரீன் அண்ட் எல்லோ, மேங்கோஸ் ஆர் எல்லோ இன் கலர், கிரேப்ஸ் கலர் இஸ் பர்பிள். இந்த 3 சென்டென்சஸையும் அதோட கூட அத கான்டெக்ஸ்டா வச்சு क्वेश्चन வாட் ஆர் த ஃப்ரூட் கலர்ஸ்னு சொல்லிட்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு போகும். கரெக்டா? எஸ் மேம். அப்ப அத வச்சு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த 3 சென்டென்சஸ வச்சு இந்த நைசர் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சு. Everybody? Yes, okay. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் சும்மா வந்து இது சாம்பிள் क्वेश्चन எழுதுனேன். இது நான் வந்து காமிச்சிட்டு அப்புறமா நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, சோ ஐ அம் சேயிங் வாட் இஸ் ஆப்பிள். சோ இப்போ என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க, அப்புறம் then we'll run it. Any guesses? அது ஃப்ரூட்டும் வரும் மேம், அப்புறம் ஃபோன் பிராண்டும் வரக்கு சான்சஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஓகே, ரெண்டும் சொல்லுங்கறீங்க. ஓகே, லெட்ஸ் ட்ரை.
So what is it saying? Read it for me. Read பண்ணுங்க கஸ்தூரி. It's been based on the provided context. An apple is a fruit that can come in red, green, or yellow colors and has sour taste. This information contradicts the common understanding of apples being primarily red and sometimes green, while yellow is more commonly associated with lemons. However, in the given context, the term apple refers to the fruit, not an electronic device like the iPhone. அப்படிலாம் வந்து அதுவா கற்பனை பண்ணி கொஞ்சம் இங்க ஹெலுசினேஷன் நடந்திருக்கு, ரைட்டா? ரைட், லைக் ஐ டிடன்ட் ஆஸ்க். நான் லாஸ்ட் டைம் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது அது என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு கான்டெக்ஸ்ட் வந்து நீ போனை கேட்கறியா ஃப்ரூட்டை கேட்கறியான்னு கேட்டுச்சு. இந்த வாட்டி வேற ஆன்சர் வருது. லெட்ஸ் ரன் இட் அகைன் ஒன் மோர் டைம், லெட்ஸ் see what happens. இப்ப இன்னும் ரொம்ப மோசமா சொல்லுது. ஆர் பீயிங் அசோசியேட்டட். வாட் இஸ் ஆப்பிள்னு சொன்னா அதால சொல்ல தெரியல அதுக்கு. இட் மைட் பி a fruit அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை த அதர் ஒன். ஸோ நான் என்ன பண்ணேன், வாட் டு யூ நோ அபவுட் T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். T20 வேர்ல்ட் கப் இஸ் ஹோஸ்டட் பை இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா does not provide any information about the T20 World Cup ன்னு சொல்லுது, which is wrong, இல்ல? I did give. So let's run it one more time. Hopefully it will do correctly. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா கொடுத்துருக்கு. அது என்ன, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், ஹோஸ்டட் பை இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு. Okay? Yes, ma'am. So do you guys understand? Like, இப்போ ஏதாவது வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்க. I'll ask. கணேஷ், நீங்க ஒரு question suggest பண்ணுங்க. நான் சொல்றேன். மேம், கொஸ்டின் வந்து டெல் ஆல் ஃப்ரூட்ஸ் கலர்ஸ்னு கேட்கலாம் மேம். ஓகே, டெல் மீ அபௌட் ஆல் தி ஃப்ரூட் கலர்ஸ். ஓகேவா? So I can see. Okay, கொடுத்திருக்கு, ரைட்? So இங்க சொல்லுது பாரு, however the context does not provide information about all fruit colors as there are many more fruits with various colors present in nature அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இன்ஃபர்மேஷன் கொண்டாந்து அதனுடைய இது நாலேஜ் கொண்டாந்து கொடுக்குது பாருங்க, ரைட்? So it is not listening to my like, because நம்ம ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம அது கொடுக்கல, only answer from the context ன்னு சொல்லிட்டுல அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல, இங்க ஓவர் ரைட் பண்ணல. அதனால அது வந்து ஹவவர் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. ஸ்ட்ராபெரிஸ் ஆர் ரெட், ப்ளூபெரிஸ் ஆர் ப்ளூ அண்ட் சோ ஆன் சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஜீவரத்னம் நீங்க ஒரு क्वेश्चन கேளுங்க. Who is the defending champions of T20 World Cup? ஓகே, அதுக்கு தெரியக்கூடாது இல்லையா? நான் கிரிக்கெட் போடுறேன், அங்க வந்து நான் கிரிக்கெட்னு மென்ஷன் பண்ணல. ஸோ லெட்ஸ் see what it does. ஓகே, அதான் குட். இட்ஸ் சேயிங் தட் ஐ டோன்ட் நோ, which is the good thing. ஓகே, பாலாஜி. What do you know about a phone? What do you know about what? Phones. Phone, ma'am. Yes, ma'am. Okay. Okay. Okay, can you read it now? It gives me information about Apple வச்சுக்கிட்டு, Appleனா iPhones but also fruit.
அது வந்து இது என்ன சொல்லுது, நான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபோன் சொன்னேன், அது வந்து சொல்லிட்டு, பட் ஐ டோன்ட் ஹேவ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் மாடல், ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இட்ஸ் கிவிங் ஆல் தட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அகைன் இது வந்து ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கிறதுனால இது நம்ம ஆல்வேஸ் வந்து ப்ராம்ப்டை வந்து நம்ம பெட்டர் பண்ணி நம்ம ஆன்சர் இன்னும் பர்ஃபெக்டா கொண்டு வரலாம். ரைட்? ஓகே, கஸ்தூரி, வாட் டு யூ வாண்ட் டு ஆஸ்க்? எஸ் மேம். Tell me about 7 wonders of the world. ஆர் நீங்க ஆல்ரெடி வந்து தெரிஞ்சதுனால வெறும்னா டெல் மீ அபவுட் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் சொல்றேன், 7 சொல்லாம. ஓகே, Yes, ma'am. so it's giving again doesn't contain any information because only saying there are 7 wonders, right? So it's Yes, saying ma'am. I don't, and it's giving its own information. Okay, Lakshya. Who is the finance minister of India? Okay. I don't have information, right? Because the context doesn't have anything about the England's government or politics, which is correct. Okay, Ritika, what do you want to ask? Does Taj Mahal comes under 7 wonders in world? Okay. மாடர்ன் வேர்ல்ட்ல இல்லையா, ஆன்ஷியன் வேர்ல்ட்ல தானா? The Taj Mahal being included by not among the original 7. So anyway, so I think you got the gist, right? Like how to use LangChain, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு, how it works already, right? Any other questions on this specific topic? கஸ்தூரி சொல்லுங்க. மேம், இப்போ வந்து நம்ம எல்எல்எம்க்கு வந்து ரிட்டர்ன் பண்றோம்ல மேம், நம்ம கொஸ்டின் பிளஸ் அப்புறம் அதை டேக் பண்ண சான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்டப்ப ஹூ இஸ் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து கேட்டப்ப ஐ டோன்ட் நோன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சு மேம். இன்கேஸ் வந்து நம்ம ஃப்ரூட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப்ப வந்து இது நம்ம கொடுத்துருக்க ஐ மீன் கண்டெஸ்ட்ல கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணி அது போக எக்ஸ்ட்ரா பனானாஸ் ஆர் எல்லோ இன் கலர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுச்சு மேம். ஸோ அப்ப அந்த எல்எல்எம் வந்து எந்த எவ்வளோ டேட்டா ட்ரெயின் ஐ மீன் அது எப்படி மேம் குறிப்பிட்டு இதுக்கு வந்து சில நம்ம வந்து அந்த சின்ன மாடலை யூஸ் பண்ணோம் இல்ல, மிஸ்ட்ரல், ரைட்? அதுல வந்து பேசிக் நாலேஜ் ஃப்ரூட்ஸை பத்தி இருக்கு, பட் மத்த பெரிய நாலேஜ் இல்ல. இப்ப இதுவே நீ எல்எல்எம் யூஸ் பண்ணாம நீ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணினா உனக்கு மினிஸ்ட்ரல் கூட வந்திருக்கும். புரியுதா? எஸ் மேம். சோ அப்ப நம்ம யூஸ் பண்ற மாடலை வச்சும் இருக்கு, ப்ராம்ப்ட் நீ என்ன சொல்றன்றத பொறுத்தும் இருக்கு. ஓகே மேம். ரைட்? சோ நான் இப்ப சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஒண்ணு நம்ம செட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ரைட்? இப்ப இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன கொடுத்துருக்கோம், இங்க வந்து நம்ம இன்னும் செட் பண்ணல, ரைட்? லெட்ஸ் see what did we do in this. One second. இந்த இடத்துல நம்ம எங்க என்ன பண்ணோம், எல்எல்எம் ஓட ரெட்ரீவர் மட்டும் தான் நம்ம இங்க அமிச்சோம், ரைட்? இந்த இடத்துல நம்ம எதுவுமே ப்ராம்ப்டே செட் பண்ணல, ரைட்? சோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ப்ராம்ப்ட செட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம்ல, ப்ராம்ப்ட் ஈக்குவல் டு நீ வந்து யூ ஹேவ் டு ஒன்லி டூ ஃப்ரம் திஸ், ஆர் யூ ஆர் அ டீச்சர் இன் காலேஜ் த டீச்சர்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்,
அவங்க கிட்ட நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, அந்த மாதிரி நீ ஆன்சர் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து யூ ஆர் டீச்சிங் யூனோ எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆப்பிள் பத்தி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி நீ சொல்லணும் ஆன்சர். அந்த மாதிரி யூ கேன் கண்ட்ரோல் த ப்ராம்ப்ட், ரைட்? யூ கேன் டூ, ரைட்? அண்ட் யூ கேன் ஆல்சோ சே, உனக்கு வந்து நான் கொடுத்த கான்டெக்ட்ல இல்லைன்னா நீ உன்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணாத நம்ம தடுக்கலாம், which we also saw before. அந்த எக்ஸ்பிளேஷன் காமிச்சேன்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இதுல. சோ அந்த மாதிரி நீ அதெல்லாம் நீ வந்து நீ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து நீ செட் பண்ணி லாங்செயின்லயே இருக்கு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஸோ அதை பத்தி படிங்க. ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல போயிட்டு நீ வந்து கொஸ்டினை வந்து இன்புட்டா அனுப்பிச்சு டெம்ப்ளேட் நீ வந்து ஒன்று செட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்ல வந்து நீ வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட், நீ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ வுட் கிவ் தட் அஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு கோ அண்ட் ஸ்டடி அபவுட் இட். வேற என்னென்னலாம் லாங்செயின்ல நம்ம பண்ணலாம். இங்க வந்து நான் பேசிக் திங்ஸ் காமிச்சேன் உங்களுக்கு. ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், அதை எம்பெட் பண்றோம். ஏன்னா இது பேசிக்ஸ், ரைட்? You have to have the embeddings, you have to put it into a vector store, you have to use your question and retrieve it, right? Yes, yeah. So இதை விட வேற என்னென்னலாம் பண்ணலாம், I want you to check, right? So obviously ஒரு ப்ராம்ப்ட்க்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை நீ திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து அந்த டெம்ப்ளேட்ல நீ கண்ட்ரோல் பண்ணலாம், நீ என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. So you can attach the prompt to it so that it will use that prompt to answer your question. இப்போ நம்ம வந்து ஒண்ணுமே சொல்லல, நம்ம ஜஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணி இதை வச்சுன்னு சொன்னதுனால அது வந்து அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சொல்லுது. So what your question was right. It knew about the fruit, so it gave more information, whereas it didn't know about the finance minister, right? So அந்த மாடலை ட்ரெயின் பண்ணும்போது அவங்க ரொம்ப பேசிக் நாலேஜ் வச்சு தானே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ரைட்? எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்கு இருக்காது. வேற இப்ப வர நியூ மாடல்ஸ் கிளாட் இதெல்லாம் பார்க்கணும், அது இட் கேன் ஆன்சர் எவ்ரிதிங். ஓகே ஓகே. அப்புறமா ஓகே, ஐ திங்க் இஸ் எனிபடி எல்ஸ் ஹஸ் a question? Yes, ma'am. So to improve the accuracy of the answer, only prompt enhancement is the only way, or any other model enhancement? நீங்க வந்து சின்னதா நான் ஒரு மிஸ்ட்ரல் சின்ன மாடல் என்னுடைய லோக்கலா நான் ரன் பண்றேன்ல, ஆப்வியஸ்லி அது ரொம்ப லிமிட்டெட். அதுவே நீ வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி சாட் ஜிபிடியோ நீ வந்து ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் வேற ஏதாவது நீ இன்வோக் பண்ணினா இட் வில் ஹேவ் மோர் கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிஸ், ரைட்? ஓகே. அதால மோர் ப்ராசஸ் பண்ண முடியும் எதையா இருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து the concept I wanted to teach was, one second, இப்போ இந்த ப்ராம்ப்ட்லயே வந்து லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேசிக் ப்ராம்ப்ட் நம்ம பார்த்தோம். என்ன பேசிக் ப்ராம்ப்ட்? என்ன ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஆஸ் இஃப் யூ ஆர் டாக்கிங் டு அ நர்சரி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நீ சாட் ஜிபிடி நீங்க எல்லாம் இன்டராக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, யூ வில் கிவ் அ கொஸ்டின் அண்ட் யூ வில் சே ஐ வாண்ட் த ஆன்சர் லெட்ஸ் சே இன் அ டேபிள் ஃபார்மேட். அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். அது வந்து பேசிக் ப்ராம்ப்ட், ரைட்? வாட் யூ ஆர் ஆஸ்கிங், அதுதான் பேசிக் ப்ராம்ப்ட். அது எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம்? வெறும்னா சிம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு வி யூஸ் தட், ரைட்? ராக் ப்ராம்ப்ட் எப்ப பண்ணுவோம்? நம்ம வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் அனுப்புறோம், இப்போ which you just saw, correct? ராக் வச்சு, ராக்னா என்ன? retrieval augmented generation, where you are sending the context and the prompt to get it. அதுதான் ராக் ப்ராம்ப்ட். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராம்ப்ட், அப்புறமா ராக் ப்ராம்ப்ட். Did you guys understand both? ஓகே. அதுக்கப்புறமா ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு, என்னன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட். சிஸ்டம் ப்ராம்ப்ட்ன்றது என்னன்னா, நீ வந்து ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் நீ ஏதாவது செட் பண்ணோம்னா யூ கேன் செட் இட் அப். ரூல்ஸ் ஃபார் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். நீ வந்து எந்த விஷயத்துலயும் என்ன கொஸ்டின் கேட்டோம்னா இந்த பேசிக் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும். நீ வந்து நாஸ்டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீ வந்து பேசிக் ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட். அதுக்கப்புறமா இன்னொரு ப்ராம்ப்ட் என்னன்னா few shot prompt. Do you guys have you heard about one shot, two shot, few shots? அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? No? Yes? No? Maybe? No, ma'am. Okay. அது வந்து அந்த கான்செப்ட்ஸ். ஓகே, நான் அகைன் I'll teach the concept. I want you to learn more about it. Okay. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்க யாருக்கோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு கடையில வேலை பண்றீங்க. ஓகே, என்ன எடுத்துக்கலாம்? ஒரு மளிகை கடை வச்சுக்கலாம்.
ஓகே, மளிகை கடையில நீங்க வேலை பண்ணும்போது ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி வரான், அவனுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவ, நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவ. இதை பாரு, யாராவது வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ இப்படி ஆன்சர் பண்ணணும், இது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ரெஃபர் பண்ணி இது இந்த ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம்ல. இப்போ நீ எந்த வேலையா இருந்தாலும் புதுசா வரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பழைய எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுப்பாங்க. கரெக்ட்? சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டா? ரைட். சோ அது மாதிரி நீ வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் எல்எல்எம்க்கு. நீ எப்படி சொல்லலாம்னா, இத பாரு, இந்த மாதிரி எனக்கு யாராவது இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில், இதுதான் எக்ஸாம்பிள் பதில், இப்படி இருக்கணும் இந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ரெண்டாவது கொஸ்டின் கேட்கணும். அப்போ அது என்ன பண்ணும், முதல் கொஸ்டின் நீ எப்படி ஆன்சர் பண்ணிருக்கியோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணும் ரெண்டாவது கொஸ்டின். அதுவா யோசிக்காம எப்படி ஆன்சர் பண்ணோன்ட்டு உன்னுடைய எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி அது மாதிரி ஆன்சர் பண்ணும். புரிஞ்சுதா? சரி, நீ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அது 1 ஷாட், 2 கொடுத்தீங்கன்னா 2 ஷாட், ஃபியூன்னா நீ ஒரு 10-15 கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீ வந்து எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு நீ கேட்கும்போது அது என்ன பண்ணும், இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்து நீ ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கோ ஸ்டைல் ஆஃப் சேயிங்கோ இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணும். Do you guys understand? So இந்த இடத்துல நம்ம ப்ராம்ப்ட் கான்டெக்ஸ்ட் கொடுக்குற இடத்துலயே நம்ம கொடுப்போம் அந்த ஷார்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுப்போம். கொஸ்டின் 1 ஆன்சர் 1, கொஸ்டின் 2 ஆன்சர் 2, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். அதுதான் ஷார்ட்ஸ் பத்தி. ஃபியூ ஷார்ட், 1 ஷார்ட், 2 ஷார்ட். இட்ஸ் ஷார்ட்னா SHOT. ஓகே, தட்ஸ் வாட் தே சே. இங்க எழுதுறேன், 1 ஷார்ட், few shots. இத பத்தி படிங்க. ஓகே, make sense? Yes, ma'am. Okay, so இப்ப வந்து what I wanted you to learn now is, இப்ப நான் சொல்லி கொடுத்தது வந்து prompting பத்தி பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஷார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ராம்ப்டை மாத்தலாம். ரைட்? லைக் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அப்புறமா லாங்செயின் பத்தி கத்துக்கிட்டோம். அந்த லாங்செயின்ல நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, வேற என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So I want you to like kind of read about all of that stuff. Do you think you can do it? Yes, ma'am. Any questions? Does this make sense? Incrementally நான் போறது உங்களுக்கு புரியுதா? பேசிக்ஸ் புரிஞ்சாதான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். Okay? Yes, ma'am. Any questions about what was taught today? நான் இந்த பைத்தான் நோட் புக்கை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட்ல போட்டுறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? Any other help you need from me? Excuse me. பாலாஜி சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல, அதை திரும்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன சொன்னேன், எதை பத்தி, என்ன படிக்கணும்னு சொன்னதா? Few short. ஷார்ட்ஸ் பத்தியா? Yes, ma'am. ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னா நம்ம எப்படி, ஓகே, ஸோ லெட் மீ ஆக்சுவலி கெட் அன் எக்ஸாம்பிள். 1 second, ஹோல்ட் ஆன், மேபி திஸ் வில் ஹெல்ப். என்ன பண்ணலாம், ஒரு trying to come up with some question and answers. Okay, so let me try this. Hopefully it will work. 1 second. So இங்க இப்ப ஸ்கிரீன் பாக்குறீங்க தானே இங்க? Balaji, you can see the screen still, right? Yes, ma'am. So இங்க என்ன பண்றோம் நம்ம,
read the template. What is written? Read it for me. You are an assistant that converts English questions to SQL queries. Here are some examples. English, list all students in the computer science department. SQL, select asterisk symbol from students where department is equals to computer science. English, find all books with more than 300 pages. Select asterisk symbol from books where pages are greater than 300. Now convert the following question into SQL. English question, then SQL. So என்ன இப்போ இங்க இருந்து நீங்க உங்களுக்கு few shots சொன்னதுல என்ன புரிஞ்சுது? இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ரித்திகா. மேம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணியிருப்பாங்களா மேம், அவங்களோட அசைன்மெண்ட் இந்த மாதிரி 4-5 அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இது இதே மாதிரி எனக்கு வேணும் அந்த மாதிரி சொன்னோம்னா அதே மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுப்போம். சோ அங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் நீ ஒரு அசிஸ்டன்ட், உன்னுடைய வேலை என்ன பாலாஜி? என்ன சொல்றோம் நம்ம? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் இஸ் இட் சப்போஸ் டு டு அசிஸ்டன்ட்? கன்வெர்ட் இங்கிலீஷ் क्वेश्चंस டு SQL query. கரெக்ட்டா? இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா நீ SQL query கொடுக்கணும்னு சொல்லு. ரைட்? Here are some examples. அதுதான் few shots. We are giving 2 examples in the prompt itself. Saying, இங்கிலீஷ்ல யாராவது list all students in the computer science department னு கேட்டாங்கன்னா SQL answer என்ன? Select star from students where department equal to computer science. இங்கிலீஷ்ல find all books with more than 300 pages னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன SQLல? Select star from books where pages greater than 300. அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இது மாதிரி இந்த கொஸ்டினை மாத்துன்னு சொல்லிட்டு இப்ப நான் கொஸ்டினை நான் கேட்பேன். இப்ப ஐ கேன் செட் த கொஸ்டின் டு இது டெம்ப்ளேட், ரைட்? So now I can have, sorry. So now question equal to give me the name of okay, give me, let's see, books kudthom. Okay, yeah, give me the or list all professors in the biology department அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டினை கொடுத்தேன்னா do you think it will know how to do it? Yes ma'am. Right? So இப்ப புரிஞ்சுதா நான் என்ன சொல்றோம்? நம்ம உனக்கு இப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா இப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு ஒரு 2 எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அந்த LLMக்கு இதை அனுப்ப போறோம் இந்த கொஸ்டினை, ரைட்? அப்போ it will be able to do that answer, right? So let's do that. Hold on. So நம்ம என்ன பண்ணலாம், இதான் டெம்ப்ளேட். இது நம்ம ரன் பண்ணோம்ல, ஒரு நிமிஷம். prompt template நான் download பண்ணோம். நம்ம prompt template நம்ம கொண்டு வரல, I have to import all of that, but you get the idea. I have to import the prompt template. ஏன்னா இந்த இடத்துல இல்ல நம்ம கிட்ட prompt template. Okay, so I'm not going to run that right now, but you guys try it out, right? So concept புரிஞ்சதுல? இப்போ நான் இதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா என்ன அது? that is called one shot, correct? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா one shot, more than one கொடுத்தா few shots. பாலாஜி புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தது? ஓகே, சோ இதை வச்சு நம்ம அனுப்பிச்சோம்னா இப்போ அது மாதிரி அதை ஆன்சர் பண்ணும்.
ஸோ நான் இப்போ சொன்னேன்ல ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணலான்னு, அது நான் இன்னும் பண்ணலை. அதனால தான் என்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு ரன். You have to get that library. But basically what I'm trying to say is when you are doing the prompt template நீங்க செட் பண்ணீங்கன்னா you will have more control over it. Right? என்ன வேணா நான் போடலாம் இது உள்ள. அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்குள்ள நான் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், யூ ஆர் அன் அசிஸ்டன்ட் தட் கன்வெர்ட்ஸ் இங்கிலீஷ் கொஸ்டின் டு SQL queries கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நான் வந்து யூ ஆர் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் கிண்டர் கார்டன் அப்படின்னு போட்டுட்டு டெல் மீ அபவுட் ஆப்பிள்னா இதான் இங்க வந்து ஆப்பிள்ஸ் ஆர் சோ ஸ்வீட் லைக் அந்த மாதிரி நம்ம இங்க எழுதணும்னா அதே மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். புரிஞ்சுதா? தட் இஸ் த டிஃபரன்ஸ் when giving examples. So இங்க வந்து I think கஸ்தூரி, I don't know if you were asking, எப்படி வந்து நம்ம enhance பண்ணலாம் results ன்னு கேட்டீங்கல்ல, இது one of the way to do that. Does that make sense? Yes, ma'am. Okay, so the more you give information, the more you are training, it will answer. இப்போ நீங்க யாரையாவது கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம இல்ல நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன், டோன் இப்படி இருக்கணும், இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் SQL வச்சு. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ரைட்? நம்ம எதுவா இருந்தாலும் வந்து நம்ம அது மாதிரி நம்ம வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா இட் வில் ஃபாலோ தட் பேட்டர்ன். ஓகே, குட். ஸோ யா, ஸோ ஐ திங்க் that's what I wanted to teach today. So I'm going to stop sharing my screen and also stop the recording. 1 second.